ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா. திருப்பத்தூர் தனியார் பள்ளியில் சிறுத்தை நுழைந்து ஒருவரை தாக்கியதில் படுகாயம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மேரி இமாக்குலேட் பள்ளியில் சிறுத்தை ஒன்று நுழைந்துள்ளது. அங்கு பெயிண்டிங் அடித்துக் கொண்டிருந்த புத்தகாரம் பகுதியைச் சேர்ந்த கோபால் வயது 72 என்பவரை தாக்கியதில் படுகாயம் அடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனை அறிந்த வனத்துறையினர் அதனை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். பொதுமக்கள், மாணவர்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். தற்போது சாமநகர் பகுதியில் உள்ள கார் ஷெட் ஒன்றில் தஞ்சம் அடைந்துள்ளதாக சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஓசூர் பகுதியிலிருந்து வனத்துறை அதிகாரிகளை வரவழைத்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் தீவிர முயற்சியில் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை உள்ள பகுதி வனத்துறை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர். கடந்த 2 மணி நேரமாக பிடிக்க போராடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் வெங்கட். முதல்ல வந்து ஸ்கூல் மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணியாச்சு சேஃபாக. இப்போ அனிமலில் வாட்ச் பண்ணிட்டு ஒரு டீம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அந்த லாஜிஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒர்க்கு ஒரு டீம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 டீம் போட்டு இப்போ 50 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ டாக்டர் டீம் வந்துட்டு இருக்குது மைக் வச்சு பிடிக்கிறதுக்கு. இப்போ எங்கேயும் மூவ் ஆகாத மாதிரி 10 அடி உயரத்துக்கு பார்க்குறீங்களா எல்லாம் வந்து வயர் நெட் போட்டு கவர் பண்ணிட்டோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த உடனே இந்த நேரத்தில் பிடிச்சிடுவோம். பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். 10 அடிக்கு வயர் நெட் போட்டு கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படி மைக் வச்சு நன்றி.